ஹாய் மக்களே, வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் பையன் வந்துட்டு குலோப் ஜாமுன் செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லிகிட்டே இருந்தான். சரின்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்டை சொல்லி எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தாங்க வாங்கிட்டு வர சொன்னேன். ஸோ நான் குலோப் ஜாமுன் செய்ய ஃபஸ்ட்டு டைம் எனக்கு தெரியாமல் செய்ய ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு தாங்க செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து எப்போவுமே காய்ச்சின பால் இருக்குது பார்த்திங்களா, ஆறியே இருந்தாலும் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு வெதுன்னு அந்த பால் ஊற்றி தாங்க நான் மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ லைட்டாக மாவை வந்துட்டு லைட்டாக பிசையணும், ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிடக்கூடாது, கோதுமை பதத்துக்கு வரக்கூடாது, கொஞ்சம் லூஸாகவே மாவு வந்து பிசையணுங்க. மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டில் காய்ச்சின நெய் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ தேவையான அளவுக்கு நெய் விட்டுட்டு, நெய் வந்து உள்ளங்கையில் தடவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு பால் வேணுமோ, பால் சைஸ் வேணுமோ, அதாவது குலோப் ஜாமுன் பால் சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு அமுத்தி உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா சூப்பராக நம்மளோட பால்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுங்க. அது ரெடி ஆகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் சர்க்கரை எடுத்துகிட்டு 250 கிராம் வாட்டர் எடுத்துக்கிட்டேங்க, ரெண்டுமே ஈக்குவலாக. ஏன்னா நாங்கள் வந்து இந்த சர்க்கரை பாகு வந்து குடிக்க மாட்டோம். ஸோ ஒரு அளவுக்கு இருந்தால் போதும்னு சொல்லிட்டு கம்மியாக எடுத்துட்டேன். நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் 350 கிராம் சுகர் எடுத்துகிட்டு 350 கிராம் தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சர்க்கரை வந்து கரைஞ்சாலே போதுமானது. நிறைய பேர் வந்து பாகில் தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. சர்க்கரை வந்து கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுட்டு ஏலக்காய் வேணும்னா உங்களுக்கு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாங்க. ஸோ போட்டுட்டு சர்க்கரை பாகு அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சாச்சுங்க. அப்புறம் கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பால்ஸ்லாம் அதில் போட்டுட்டு அடுப்பு பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை பாகு, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல ஆட் பண்ணி வச்சிடணுங்க. ஆட் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 ஹவர் விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா குலோப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆயிருங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அது இல்லாமல் அந்த குலோப் ஜாமுன் பால்ஸ் வந்து எண்ணெயிலேருந்து எடுத்தோடனே சாப்பிட்டிங்கன்னா அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல்